ஸோ இந்த லாஸ்ட் 5 இயர்ஸ் 2020லேருந்து 25ன்னு எடுத்து பார்த்தீங்கன்னா சில்வர் அண்ட் கோல்டு கிட்டத்தட்ட ஒரு சிமிலர் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இந்த ரெண்டு அசெட்டுமே ஒரு 14% அந்த அந்த மேனிக்கு வந்திருக்கு. கோல்டு வந்து ஸ்டெடியா வந்திருக்கு இந்த பீரியட்ல. ஸோ 2000ல ஒரு நல்ல பிரைஸ் ஹைக் இருந்தது கோல்டுக்கு இந்த கோவிட் டைம்ல. அதுக்கப்புறம் 2022ல யுக்ரைன் வார் அனௌன்ஸ் பண்ண உடனே ஒரு பிரைஸ் ஹைக் இருந்தது. ஸோ அந்த மாதிரி கோல்டு கொஞ்சம் ஸ்டெடியா ஜாஸ்தியா இருக்கு. இங்கிலீஷ்ல ஒரு பழமொழி இருக்கு, எவ்ரி டே இஸ் நாட் சண்டே அப்படின்றது. உங்களுக்கு ஒரு அசெட்ல வந்து 150% ஒரு வருஷத்தை ரிட்டர்ன் வந்ததுன்னா உங்களோட எதிர்பார்ப்பு வந்து அதே 150% வருமா அடுத்த வருஷம்னு கேட்டீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப கஷ்டம். நாளைக்கு யுக்ரைன் வார் நின்று வச்சுக்கோங்க, சில்வரோட பிரைஸ் ஓரளவுக்கு பாதிக்கும், கோல்டோட பிரைஸும் பாதிக்கும். வணக்கம் சார். வணக்கம் சார். சில்வர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா 8% கிட்டத்தட்ட டிக்ளைன் ஆயிருக்கு. ரீசெண்ட் டைம்ஸ்ல ஒரு வாலடைல்ல இருந்துட்டு இருக்கு சில்வர். ஸ்டில் வந்து இந்த மாதிரியான டிக்ளைனுக்கெல்லாம் என்ன ரீசன்? இது ஒரு நல்ல பெர்ஃபார்மிங்கான இயர் அப்படின்னு பார்க்கப்படுது, இருந்தாலும் இப்படி டிக்ளைன் ஆயிருக்கு, என்ன காரணம்? ஸோ பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா சில்வருடைய 2025 வந்து சில்வருடைய ஒன் ஆஃப் த பெஸ்ட் இயர்ஸ்ன்னு சொல்லலாம். இந்த லாஸ்ட் 10 இயர்ஸ் எடுத்துட்டீங்கன்னா ஸோ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 150க்கு மேல்பட்ட ரிட்டர்ன் கொடுத்துருக்கு, பர்சன்டேஜ் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு இந்த ஒரு வருஷமே. ஸோ அதனால ஓரளவுக்கு கொஞ்சம் ப்ராஃபிட் டேக்கிங் இருக்கும், அது எதிர்பார்க்கப்படுறது தான். பிளஸ் இந்த டிமாண்ட் சப்ளை ஈக்குவேஷன் வந்து இயர் எண்ட் ஆக கொஞ்சம் தின் ட்ரேடிங். அப்போ நிறைய செல்லர்ஸ் இருக்க மாட்டா, நிறைய பையர்ஸ் இருக்க மாட்டா. ஸோ அப்போ ரைஸும் ரொம்ப ஸ்டீப்பா இருக்க மாதிரி இருக்கும், டிராப்பும் ரொம்ப ஜாஸ்தி இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இது ஒரு நார்மல் ஃபினாமினன் தான், இதை பத்தி ரொம்ப அச்சப்படக்கூடாது. ஏன்னா ஏற்கனவே ஒரு 150% மேல ஸ்டாக் இது சில்வர் பிரைஸ் மேல போச்சுனால கொஞ்சம் ஓரளவுக்கு டிராப்ஸ் இருக்கத்தான் செய்யும். ஓகே, சோ இது வந்து ரொம்ப காமனான ஒரு விஷயம் தான் இல்லையா? இவ்வளவு பெரிய ரைஸ் இருந்ததுன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் குறைவு வந்து சகஜம். இது எல்லா கமாடிட்டிஸ்க்குமே காமன் தான். கமாடிட்டி ஸ்டாக்ஸ் எதுவுமே ஷார்ட் ரன்ல நல்லா மேல அப்ரிஷியேட் ஆச்சுன்னா கொஞ்சம் ப்ராஃபிட் டேக்கிங் இருக்கும், கொஞ்சம் பீப்புள் விற்பாங்க, கொஞ்சம் ஓரளவுக்கு மார்க்கெட் செட்டில் ஆகும். அந்த செட்டில்னு பேர் அதுக்கு. ஓகே, தின் ட்ரேடிங் வால்யூம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா, அதை வந்து கொஞ்சம் டீடைலா சொல்ல முடியுமா சார்? தின் ட்ரேடிங் வால்யூம்னா என்னன்னா, பெரும்பாலும் அந்த காலகட்டத்துல வந்து நிறைய பையர்ஸ் இருக்க மாட்டாங்க, நிறைய செல்லர்ஸ் இருக்க மாட்டாங்க. இப்போ உதாரணத்துக்கு லாஸ்ட் 15 days ஆஃப் டிசம்பர் பாத்தீங்கன்னா பெரும்பாலும் உலக அளவுல இது ஒரு ஹாலிடே சீசன் வாங்க, எல்லாரும் அவங்க ஹாலிடே போயிடுவாங்க. ஸோ ட்ரேடிங் வால்யூம் கொஞ்சம் கம்மியா இருக்கும். இந்த ட்ரேடிங் வால்யூம் கம்மியா இருக்கிறதுனால என்ன ஆகும்னா, ஒரு பிரைஸ் ஹை ஆகுதுன்னா குவிக்கா ஹை ஆகும், பெரிய லெவல்ல போகும். ஏன்னா வாங்கறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க, விற்கிறதுக்கு ஜாஸ்தி பேர் இருக்க மாட்டாங்க, இந்த நம்பர் ஆஃப் ட்ரேடர்ஸ் கம்மியா இருக்கிறதுனால. அதே ஆப்போசிட் சைட்ல விற்கும் போதும் நிறைய பேர் வாங்கறதுக்கு இல்லைன்னா டிக்ளைன் கொஞ்சம் ஷார்ப்பா தெரியும். சோ அதுதான் இது தின் ட்ரேடிங் அப்படின்றது அந்த மாதிரி காலகட்டத்துல. சோ அதுதான் இப்போ சில்வருடைய இந்த டிக்ளைனுக்கு ஒரு ரீசன், அதுவும் ஒரு காரணமா சொல்லலாம். 2025ல பாத்தீங்கன்னா சில்வர் வந்து நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு. அதுக்கான ரீசன் என்ன சார்? எதனால சில்வர் வந்து இந்த அளவுக்கு ஒரு அப்படியே மோர் தென் த்ரைஸ் வந்து அது இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு பார்க்கப்படுது? சோ அதுக்கான காரணங்கள் என்ன? சோ பெரும்பாலும் வந்து 2-3 காரணம் சொல்றாங்க. ஒன்னு அஃப்கோர்ஸ் ஜியோபொலிட்டிக்ஸ், நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். அன்சர்டனிட்டி இருக்கு குளோபல், உலக ரீதியில வந்து வாரு அந்த மாதிரி சிச்சுவேஷன்னால கொஞ்சம் சப்ளை பாதிச்சு வருது, சப்ளை செயின்லாம். அதனால கொஞ்சம் பிரைஸ் எலிவேட்டடாவே இருக்கு. ரெண்டாவது வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள், சோலார் இண்டஸ்ட்ரீஸ், எலக்ட்ரானிக்ஸ், அது எல்லாத்துக்குமே இப்போ வந்து சில்வர் வந்து ஒரு பெரும்பாலும் அப்ளிகேஷனா வர ஆரம்பிச்சதுனால நிறைய டிமாண்ட் சில்வருக்கான இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ அதுவும் ஒரு காரணம் இந்த மாதிரி ஒரு சடன் ஸ்பர்ட் வரத்துக்கு. மூணாவது காரணம் என்ன சொல்லப்படுறதுன்னா, டிப்பிக்கலா வந்து முன்னாடிலாம் வந்து கோல்டு தான் எல்லாமே ரிசர்வா வச்சிருப்பாங்க. இப்போ இந்த சில்வர் வந்து நல்ல பிரைஸ் ஹைக் வந்ததுனால சில்வர் வந்து ஒரு புவர் மேன்ஸ் கோல்டு முன்னாடி சொல்லுவோம். அதை தாண்டி இப்போ வந்து சில்வரே ஒரு அளவுக்கு ஒரு ப்ரெஷியஸ் மெட்டலா நிறைய பேர் அதை மாத்துறாங்க. ஏன்னா கோல்டு மாத்திரம் வச்சுருக்க ஆள்லாம் கொஞ்சம் சில்வரும் வச்சுக்கலாம் ஆஸ் அ ரிசர்வ் கரன்சி, ஹெட்ஜ் கரன்சி அப்படின்ட்டு, ஹெட்ஜ் அப்படின்றது.
ஸோ முன்னாடி கோல்டு இருக்கிற இடத்துல கொஞ்சம் ஓரளவுக்கு சில்வரும் இப்போ அந்த இடத்த வந்திருக்கிறதுனால கொஞ்சம் ஹை டிமாண்ட் ஆயிருக்கு சில்வருக்கு. இப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா சார், எலக்ட்ரானிக்ஸா இருக்கட்டும், இவி, இந்த மாதிரி எல்லா இடங்கள்லயும் சில்வரோட டிமாண்ட் இருக்குன்றதுன்னு. அதனால சில்வரோட டிமாண்ட் அந்த இடத்துல இருக்கிற காரணத்தினால அந்த எலக்ட்ரானிக்ஸோ அதோட பிரைஸ் எல்லாம் இது அஃபெக்ட் பண்ணுமா, இல்ல அதுல எப்படி இது ரிஃப்ளெக்ட் ஆகும்? பெரிய லெவல்ல பெருசா எனக்கு அந்த பாதிப்பு பெருசா இருக்கும்னு தோணல. ஒரு எலக்ட்ரானிக்ஸ்ல சில்வர் யூஸ் பண்றதுனால எலக்ட்ரானிக்ஸோட பிரைஸ் ஜாஸ்தி ஆகுமான்னா இல்ல. ஏன்னா எலக்ட்ரானிக்ஸ்ல யூஸ் பண்ற சில்வர்லாம் ரொம்ப கம்மி. அது வந்து அந்த அந்த இது ரொம்ப மினிமல் யூஸ் தான். அதனால இந்த பிரைஸ் ஹைக் வந்து பெருசா அதுல அந்த லெவல்ல பாதிக்காதுன்னு என்னோட நம்பிக்கை. ஓகே சார், இந்த 2025ல சில்வருடைய பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தது, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் மற்ற கமாடிட்டிஸை கம்பேர் பண்ணும்போது அதெல்லாம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு சில்வரோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது? இப்போ கோல்டோ மற்ற விஷயங்கள் எல்லாம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு? ஸோ இந்த லாஸ்ட் 5 இயர்ஸ் 2020லேருந்து 25ன்னு எடுத்து பார்த்தீங்கன்னா சில்வர் அண்ட் கோல்டு கிட்டத்தட்ட ஒரு சிமிலர் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் கொடுத்திருக்கு. இந்த ரெண்டு அசெட்டுமே ஒரு 14% அந்த அந்த மேனிக்கு வந்திருக்கு. கோல்டு வந்து ஸ்டெடியா வந்திருக்கு இந்த பீரியட்ல. ஸோ 2000ல ஒரு நல்ல பிரைஸ் ஹைக் இருந்தது கோல்டுக்கு இந்த கோவிட் டைம்ல. அதுக்கப்புறம் 2022ல யுக்ரைன் வார் அனௌன்ஸ் பண்ண உடனே ஒரு பிரைஸ் ஹைக் இருந்தது. ஸோ அந்த மாதிரி கோல்டு கொஞ்சம் ஸ்டெடியா ஜாஸ்தியா இருக்கு. சில்வர் ஆனா பாத்தீங்கன்னா 2025 வரைக்கும் ரொம்ப சாதாரணமா தான் இருந்தது. 2025ல ஒரு பயங்கர ரைஸ் இருந்தது. அதனாலதான் அது ரெண்டுமே சேம் ரிட்டர்னா வந்திருக்கு இந்த காலகட்டத்துல. அதுக்கு முக்கியமான காரணம் என்ன சொல்றாங்கன்னா, இந்த நான் 3 சொன்னேன் இல்லையா, ஜியோபொலிட்டிக்ஸ் பிளஸ் டிமாண்ட் ஃபார் எலக்ட்ரானிக்ஸ்ல இருந்து வர டிமாண்ட், மூணாவது சம் அமௌண்ட் ஆஃப் கோல்டு ரிசர்வ் வந்து இப்போ சில்வருக்கும் மாறுறதுனால இந்த டிமாண்ட் கொஞ்சம் ஸ்பைக் ஆச்சு. கொஞ்சம் ஸ்பெகுலேட்டிவ் வேற. நிறைய பேர் இவ்வளவு ஜாஸ்தியா போறதுன்றதுனால வாங்கி விற்கலான்றதுக்கும் நிறைய பேர் வருவாங்க. ஸோ உலக ரீதியில வந்து சில்வர் வந்து டுடே இஸ் ஹை டிமாண்ட். அதுல கொஞ்சம் ஸ்பெகுலேஷனும் இருக்கும் டெஃபினட்டா. ஓகே, இப்போ சில்வர் வந்து இன்க்ரீஸ் ஆகுறது இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு சரி. இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸா இருக்கட்டும் இல்ல ஸ்டாக்ஸா இருக்கட்டும் எல்லா வகையிலுமே ஒரு இது வந்து நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்குது, நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு அப்படின்றப்போ மக்கள் வந்து அதுல போய் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்படி சில்வரை வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டா நம்ம சூஸ் பண்றது வந்து ரொம்ப சரியா இருக்குமா, இல்ல அதுலயும் நிறைய ஏதாச்சும் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும், அதை பத்தி சொல்லுங்க. எந்த அசெட்டுமே ஒரு 150% ஒரு வருஷத்துக்கு ரிட்டர்ன் கொடுத்திருக்குன்னா நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் வந்து அது நெகட்டிவ் 100% கூட ரிட்டர்ன் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ ஹைலி ஸ்பெகுலேட்டிவா தான் அதை எதிர்பார்க்கணும் ஷார்ட் டேர்ம்ல அட்லீஸ்ட். ஸோ இன்னி காலகட்டத்தில் யாரானு போய் சில்வரை பெரிய லெவல்ல வாங்கினாங்கன்னா அது வந்து கொஞ்சம் ஹை ரிஸ்க் தான். ஸோ பட் என்னன்னா நிஜம் என்னன்னா போக போக வந்து கோல்டு சில்வர் எல்லாமே வந்து ஈக்குவல் ஹெட்ஜ் அசெட்டா வந்துட்டு இருக்கு. ஸோ பிற்காலத்துல வந்து சில்வரும் கோல்டு அளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் அசெட்டா தான் இருக்கும்ன்றது நாங்க நம்புறோம். ஏன்னா அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கு, அதுக்கு ஒரு இண்டஸ்ட்ரியல் அப்ளிகேஷன் இருக்கு, நிறைய விஷயத்துக்கு சில்வர் யூஸ் ஆகிறதுனால சில்வரும் வேல்யூபிளா இருக்கும்ட்டு. பட் இன்வெஸ்டர்ஸை கையாளுற முறை வந்து அது வந்து ஸ்பெகுலேட்டா இல்லாம ஒரு இன்வெஸ்டர் மாதிரி, தட் இஸ் எஸ்ஐபி மாதிரி ஒரு குறிப்பிட்ட தொகையை வச்சு ஸ்லோவா அதை பில்டப் பண்ணி ஒரு 5-10 வருஷத்துல பில்டப் பண்ணா அது ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்டா இருக்குமே தவிர, இன்னைக்கு போன வருஷம் சில்வர் ஜாஸ்தியா போச்சுன்றதுனால என்கிட்ட இருக்கிற பாக்கி எல்லாத்தையும் வித்துட்டு சில்வர்ல போய் இன்னைக்கு எல்லா காசையும் போட்டேன்னா இட் கேன் பி வெரி ரிஸ்கி. இந்த மார்க்கெட் அன்சர்டனிட்டி இல்ல இன்ஃப்ளேஷன் காரணமாக இன்வெஸ்டர்ஸ் வந்து சில்வரை வந்து ஹெட்ஜ் அசெட்டா யூஸ் பண்றாங்களா, அதை பத்தி இப்போ இருக்கக்கூடிய நிலவரம் படி இப்படி இன்வெஸ்டர்ஸ் வந்து சில்வரை பயன்படுத்துறாங்க? சோ இத்தனை நாளா வந்து இன்ஃப்ளேஷன் ஹையா இருந்ததுனால கோல்டு பெரும்பாலும் அதுதான் பிரைமரி அசெட்டா இன்ஃப்ளேஷன் ஃபைட் பண்ணதுக்கு இருந்தது. ஸோ சில்வரும் இப்போ வந்தாச்சு. ஸோ அந்த அளவுக்கு கோல்டு அண்ட் சில்வர் சேர்ந்து எஸ்பெஷலி இந்த இடிஎஃப் இல்லையா, எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட்ஸ், அதுல பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து நான் 1000 ரூபாய் கோல்டு போட்டிருந்தேன்னா 500 ரூபாய் சில்வரும் இப்போ ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ சில்வரும் அந்த அளவுக்கு டிமாண்டா போயிட்டு இருக்கு. ஸோ அது ஒரு ஹெட்ஜ் அசெட், இன்ஃப்ளேஷனுக்கு ஹெட்ஜா தான் யூஸ் பண்ணிட்டு வராங்க. நல்ல விஷயம் தான், தப்பு இல்லை. நான் என்னுடைய இது என்னன்னா ஒரே சமயத்துல போய் எல்லா பணத்தையும் எந்த அசெட்லயுமே போடக்கூடாது. இன்னி காலகட்டத்துல எல்லாமே கொஞ்சம் எலிவேட்டடா தான் இருக்கு.
ஸோ ஒரே சமயத்துல போய் சடனா ப்ராஃபிட் பார்க்கணும்னு எதிர்பார்க்காதீங்கன்றதுதான். ஓகே, கோல்டுல வந்து இன்வெஸ்ட் பண்றது வந்து இப்போ நம்ம சொசைட்டில பார்த்தோம் அப்படின்னா கோல்டு வந்து ஒரு கல்ச்சுரலோட ஒரு லிங்க்டு ஒரு விஷயமா இருக்கு. இப்போ சில்வருமே வந்து இப்போ பிசிக்கலா வந்து வாங்குறது அட்வைசபிளா இல்ல பிசிக்கலா எவ்வளவு தூரத்துக்கு அதை வாங்கலாம், அதை பத்தி சொல்லுங்க சார். கோல்டு சில்வர் எப்பவுமே நம்மளோட கல்ச்சரல்ல ரெண்டு அசெட்டுமே இருந்திருக்கு. ஒன்லி திங் சில்வர் வந்து ஐ மீன் கோல்டோட விலை இருக்கிறதுனால அது பெரிய லெவல்ல வாங்க முடியாது. கல்யாணத்துலாம் பாத்தீங்கன்னா எப்பவுமே பெரும்பாலும் 1 கிலோ 2 கிலோ சில்வர் வைப்பாங்க கல்யாணத்துல அந்த சீருக்காக. ஸோ அதெல்லாம் எப்பவுமே நடந்துருந்தது. ஸோ அந்த விஷயத்துல பிசிக்கல் சில்வர் தான் வாங்கி ஆகணும். அதுக்காக கல்யாணத்துல வந்து ETF உடைய சர்டிபிகேட் வைக்க முடியாது. ஸோ சில்வர் வாங்கித்தான் தீரணும். பட் லாங் டேர்ம்ல ஒருத்தர் அக்யூமுலேட் பண்ணோம்னா ETF இஸ் அ குட் மெத்தட். ஒரு சிம்பிளான ஒரு ஈஸியான மெத்தட் ஆஃப் இன்வெஸ்டிங் இன்டு சில்வர். நாளைக்கு உங்களுக்கு அதை கன்வெர்ட் பண்ணோம்னா அந்த ETF வித்துட்டு வர பணத்துல சில்வர் வாங்கி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் எந்த பர்பஸ்க்குமே. ஓகே, சோ அப்படிதான். ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் வந்து சில்வர்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறப்போ அவங்க எந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கணக்குல வச்சுட்டு ரீட்டைல் இன்வெஸ்டர் சில்வர்ல இன்வெஸ்ட் பண்ணணும்? ஸோ சில்வர்ல இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் வந்து பெரும்பாலும் நான் சொன்ன மாதிரி ஒரு ETF இல்ல இண்டெக்ஸ் சில்வர் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் லாங் டேர்ம்ல பெட்டரா இருக்கும். ஏன்னா அது பிரைஸ் ஆஃப் சில்வரை ட்ராக் பண்ணும், பிளஸ் காஸ்டும் கொஞ்சம் ரிலேட்டிவ்லி லோவரா இருக்கும். மாசம் இல்ல குவார்டர்லி அதை பணத்தை போட்டு இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா இட்ஸ் குட். சில்வரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப வந்து காத்தால சாயங்காலம் மத்தியானம் பிரைஸ் பார்க்காம ஒரு அசெட் மாதிரி ஒரு எப்படி ஒரு ஸ்டாக்கை வாங்குறோமோ, ஒரு மியூச்சுவல் ஃபண்டை வாங்குறோமோ, இல்ல ஒரு ரியல் எஸ்டேட்டை வாங்குறோமோ, அந்த மாதிரி ஒரு லாங் டேர்மை நம்பி நம்ம இப்போ அக்யூமுலேட் பண்ண ஆரம்பிச்சோம்னா நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பெட்டரா இருக்கும். சில்வர் ஒரு 1000 ரூபாய் போட்டேன், இன்னைக்கு காத்தால எந்த பிரைஸ்க்கு வாங்கினேன்னு நான் பார்த்துட்டு நாளைக்கு எந்த பிரைஸ்ன்றதை பார்த்துட்டு மாறிண்டே தான் இருக்கும். நிறைய வந்து அதனால வந்து மன கஷ்டங்கள் வரலாம், இது வரலாம். ஸோ டே டு டே சில்வர் பிரைஸ் ட்ராக் பண்றது இஸ் நாட் அ குட் ஐடியான்றது தான் என்னுடைய கருத்து. சப்ளை இஷ்யூஸ் இருக்கலாம், டிமாண்ட்ஸும் அதிகமா இருக்கு. சோ இந்த மாதிரி இருக்கும்போது எக்ஸ்போர்ட்ல வந்து சில்வருக்கான அந்த பிரைஸ் சேஞ்சஸ் வந்து எதுவும் இருக்குமா, இல்ல அது எப்படி எக்ஸ்போர்ட்ல வந்து சில்வரோட பிரைஸ் வந்து எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும் சார்? அது எந்த மாதிரியான ஒரு இதுல ஒர்க் அவுட் ஆகுது, எப்படி ஒர்க் ஆகும்? ஸோ சில்வர்ன்றது எல்லா பிரைசஸ்மே ப்ரெஷியஸ் மெட்டல்ஸோட பிரைசஸ் எல்லாமே குளோபல் பிரைஸ்ல இருந்து தான் இந்தியா டிரைவ் ஆகுது. ஸோ அந்த அளவுக்கு இந்தியாவுக்கும் எக்ஸ்போர்ட்டுக்கும் பெரிய பிரைஸ்ல வித்தியாசம் கிடையாது. பிளஸ் சில்வர்ன்றது குளோபலி வந்து இந்தியா திருப்பி நெட்டா இம்போர்ட் பண்ற கண்ட்ரி தான். இட்ஸ் நாட் அன் எக்ஸ்போர்ட்டிங் ப்ராடக்ட். அதனால பெரிய வித்தியாசம் கிடையாது. சோ இம்போர்ட்டிங்க்கு ஏதாச்சும் அதுல ஏதாச்சும் ரிஃப்ளெக்ஷன் ஆகுமா சார்? இல்ல, பெரிய வித்தியாசம் கிடையாது, பெரிய ரிஃப்ளெக்ஷன் கிடையாது. அதுல 2026லயுமே இதே மாதிரியான ட்ரெண்ட் தான் இருக்குமா சில்வரை பொறுத்த வரைக்கும் அப்படின்ற நிறைய இன்வெஸ்டர்ஸோட ஒரு பெரிய கேள்வியாவே இருந்துட்டு இருக்கு. ஏன்னா 2026லயும் இதே மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம நல்லா இன்வெஸ்ட் பண்ணலாமே அப்படின்னு நிறைய பேர் யோசிச்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு என்ன சொல்வீங்க? சோ இங்கிலீஷ்ல ஒரு பழமொழி இருக்கு, எவ்ரி டே இஸ் நாட் சண்டே அப்படின்றது. உங்களுக்கு ஒரு அசெட்ல வந்து 150% ஒரு வருஷத்துல ரிட்டர்ன் வந்ததுன்னா கிட்டத்தட்ட அது வந்து ஒரு 10-15 வருஷத்தோட ரிட்டர்ன் ஒரே வருஷத்துல வந்துடுது. உங்களோட எதிர்பார்ப்பு வந்து அதே 150% வருமா அடுத்த வருஷம்னு கேட்டீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப கஷ்டம். ரெண்டாவது விஷயம் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணோமான்னா நாட் நெசசரி, ஹோல்ட் பண்ணுங்க. உங்களுக்கு தற்சமயத்து பணம் தேவையில்லைன்னா அப்படியே வச்சுக்கோங்க, ஆர் கண்டினியூ SIP. பட் என்ன பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி ரிட்டர்ன் எதிர்பார்க்கிறதுன்றது பேராசை அப்படின்றது. ஏன்னா கோல்ட் எல்லாம் சொல்றாங்க இல்லையா சார், இன்னும் 20% கூடுறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. அதே மாதிரி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நம்ம சில்வருக்கு வைக்கிறது ஆபத்தானதா? எக்ஸ்பெக்டேஷன் என்ன வேணாலும் வச்சுக்கலாம். ஆனா 150% ஆல்ரெடி பெர்ஃபார்ம் பண்ண அசெட்ல வந்து நான் திருப்பி இன்னொரு ஒரு 20% 30% மேல போகும்னு எதிர்பார்க்கிறது ஒண்ணு. ரெண்டாவது விஷயம் வந்து நாளைக்கே இந்த ஜியோபொலிட்டிக்ஸ், நிறைய ஜியோபொலிட்டிக்கல் இதான் இந்த பிரைஸை டிரைவ் பண்றது. நாளைக்கு யுக்ரைன் வார் நின்று வச்சுக்கோங்க, சில்வரோட பிரைஸ் ஓரளவுக்கு பாதிக்கும், கோல்டோட பிரைஸும் பாதிக்கும்னா என்ன, கொஞ்சம் கன்சாலிடேட் ஆகும், கம்மி ஆகும். ஸோ அதெல்லாமும் நம்ம மனசுல வச்சுக்கணும். எப்ப பார்த்தாலும் சில்வர் வந்து 20% மேல போயிட்டே இருக்காது. யுக்ரைன் வார் இல்ல வார் பெரும்பாலும் குறைஞ்சதுன்னா, சர்டனிட்டி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஓரளவுக்கு இந்த ப்ரெஷியஸ் மெட்டல்ஸோட டிமாண்ட் உலக ரீதியில குறையும் அப்படின்றத நாங்க நம்புறோம்.
அதான் சார் உலக ரீதியாக பார்க்கும்போது தான் இது குறையும்னு எதிர்பார்க்குறீங்க இல்லையா? குளோபலாவோ இல்லை எக்கனாமிக்கல் ஃபேக்டர்ஸ் வந்து சில்வர் பிரைஸ் வந்து எந்த மாதிரி எல்லாம் அஃபெக்ட் பண்ணும், என்னென்ன சான்சஸ் இருக்கு, எப்படி அது அந்த ப்ராசஸ்ல எப்படி நடக்கும், அதை பத்தி சொல்லுங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தபடி பிரைஸ் ஹைக்குக்கு 3 காரணம் பார்த்தோம். ஒன்னு ஜியோபொலிட்டிக்ஸ்ல கன்ஃபியூஷன் ஜாஸ்தி ஆகுதுன்னா பிரைஸ் ஜாஸ்தி ஆகும், டிமாண்ட் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் சோ ஆன் அண்ட் சோ ஃபோர்த். மூணாவது கோல்டுக்கு நிகரா மக்கள் வந்து சில்வரை வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த குவான்டிட்டி டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆச்சுனாலும் சில்வர் பிரைஸ் அப்படியே தான் மேல போகும். எந்த காரணத்தினால சில்வர் கம்மியாகும் கேட்டீங்கன்னா அதுக்கு ஒரு 1 or 2 ரீசன்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து உலகம் வந்து அமைதி பூங்காவா எடுத்துன்னா கோல்டு அண்ட் சில்வரோட டிமாண்ட் ஜென்ரலாவே குறையும். ஏன்னா மக்கள் வந்து ஸ்டாக்ல போடுவாங்க, அந்த டைம்ல வந்து எக்கானமி நன்னா பண்ணுன்றதுனால கோல்டு அண்ட் சில்வர்ல பணம் மூவ் ஆகும். ரெண்டாவது ஜெனுவனாவே ஸ்பெகுலேஷன் இந்த டைம்ல இந்த மாதிரி ஒரு காலகட்டத்துல பில்டப் ஆயிருந்ததுன்னா அந்த ஸ்பெகுலேஷன் அன்வைண்ட் ஆச்சுனாலும் கொஞ்சம் பிரைஸ் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் நாளுமே இப்போ 8% டிக்ளைன் ஆயிருக்கு இல்லையா சார்? இதுக்கு கீழெல்லாம் ஒரு 10% 20% குறையறதுக்குலாம் வாய்ப்பு இருக்கா? ஏன்னா அதெல்லாம் கேள்வியே வந்து தப்பா இருந்திருக்கலாம். ஏன்னா வந்து நிறைய பேருடைய ஆசைகளாவே அது இருக்கிறதுனால நான் அந்த கேள்வி கேட்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. இன்னும் குறைய வாய்ப்பு இருக்கா? யாராலையும் சொல்ல முடியாதுமா. ஃபியூச்சர் யாராலையும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. 150% மேல போகும்னு யாரானு நம்பி போட்டாங்களா எனக்கு தெரியாது. என்னத்தை நான் அந்த மாதிரி நினைக்கல. 150% சில்வர் போகுமா? நம்ம இதே மீட்டிங்கை வந்து 2024ல வச்சிருந்தோம். எண்ட் ஆஃப் டிசம்பர் 2024ல வச்சு நீங்க என்ன கேட்டிருந்தீங்கன்னா சில்வர் 150% மேல போகுமான்னு கேட்டிருந்தீங்கன்னா என்னோட ஆன்சர் நோன் தான் இருக்கும். ரைட்? யாருமே எதிர்பார்க்கல. சோ அந்த எதிர்பார்க்காத ஒரு 150% பிளஸ் ரிட்டர்ன்ன்றத வந்து 8%ஓட நிக்குமா, இன்னும் ஒரு 5% போகுமா யாருக்குமே தெரியாது. ஆனால் கொஞ்சம் ஸ்பெகுலேட்டிவா தான் இருக்கும்னு என்னோட நம்பிக்கை. ஓகே சார், நிறைய டீடைல்ஸ் எங்ககிட்ட கொடுத்தீங்க, ரொம்ப நன்றி. தேங்க்யூ.